மல்லி நான் படிச்சிட்டு இருக்கேன். இவ்வளவு சத்தமாவா சிரிப்பாங்க? இல்ல காலையில காலை போட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் அம்மா கிட்ட சொல்லவா? ஏன்டி நான் சிரிச்சா உனக்கு என்ன வந்துச்சு? அவள உனக்கு தொந்தரவா இருந்துச்சுன்னா உள்ள போய் படி. வாங்கிட்டு போணும், நீ முத எந்திரிச்சு போ. என்னாலலாம் போக முடியாது. உனக்கு தானே தொந்தரவா இருக்கு சொன்னேன். நீ போ முத எந்திரிச்சு. ஆமாட்டி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? நான் புக் படிக்கேன். புக் படிக்கிற மூஞ்சியே இது. புக்கை எப்படி வச்சிட்டு படிக்கிற பாரு. தலைகீழா படிப்பாங்க. சும்மா உட்கார்ந்து சீனை போடாம எந்திரிச்சு போட்டி. அவன சீன் போல. நீ இத போனை வச்சிட்டு கால் மேல கால் போட்டு சீன் போட்டு உட்கார்ந்திருக்க. ஏய் இப்ப என்ன என் கூட சண்டை போட வந்தியா? ஏய் சாம போயிட்டு நான் அடிச்சு போய் அப்புறம் அழுதிட்டு உட்காருவேன். நான் அடிப்பியா? இரு அம்மையை கூப்பிடுதே. அம்மே என்ன அடிப்பாலமா இவ சொல்லுதா? நீ காலங்காத்தால விடிய விட மாட்டீல? ஏன் விடிய மல்லிட்டு கிடக்கீங்க? விடிய ஒத்த வேலை செய்யாட்டி இப்படி மல்லு கட்டி கொண்டிருப்பீல? எந்திரிங்க, ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்க. அம்மா என்னால வேலை பார்க்க முடியாம நான் படிச்சிட்டு இருக்கேன், எக்ஸாம் வந்துட்டு இருக்கு. அம்மா இவ ஒண்ணும் படிக்கலமா, புக்க தலையில வச்சிட்டு யாராச்சும் படிப்பாவளா? இவ போய் சொல்லுதா? காமிடி பாக்கேன். அம்மா என்ன படிச்சிட்டே மாக்கி அட்டை போடிக்கிட்டு. நான் சும்மா தலையில வச்சிருக்கேன், உள்ள புக் கரெக்ட்டா இருக்கு. நீ பாருடி ஒழுங்கா தண்டி வச்சிருக்கடா. நீ அவ என்னமோ பண்ணிட்டு நன்னால வேலை பார்க்க முடியாது. நான் போன் பார்த்துட்டு இருக்கேன். இது ஏதா சொன்னா கேக்குதே இல்ல நீங்க. எந்திரிங்கடி, ஆளுக்கு ஒரு தேசில போய் உட்காருங்கடி. ஒரே இடத்துல உட்கார்ந்து மல்லு கட்டி கிடப்பீங்க. என் வேலைக்கு எடுத்துக்கிட்டு போய் எந்திரிச்சு போங்க. அம்மா அவளை போக சொல்லுமா, நான் தான் முதல்ல வந்தேன். அவளை அங்கிட்டு போக சொல்லி உட்கார சொல்லு. போய் பேசாம உட்காரேலா இல்ல கம்பை எடுத்துட்டு வரட்டா? வேணுமா நான் போயிருந்தேனா? இடத்துக்காக போய் உங்ககிட்ட கம்பெனி வாங்க முடியாது. எந்திரிச்சு போடி முதல்ல. அடுப்பு வேலையை முடிச்சிட்டு காட்டு வேலைக்கு பேர போகணும். அவ வேற வந்து கூட்டிட்டு போயிருக்கா களவிட்ட. சாப்பாடு வடிச்சாச்சு, சாம்பாரும் வச்சாச்சு, தாளிச்சு மட்டும் விட்டுட்டா ஒரு வேலையை முடிஞ்சுச்சு. அவளுக்கு வந்து சாப்பாடு போட்டு தின்னுட்டோம். உங்க அப்பா வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு போவோம். அப்பா வேணா சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி. சரி வேம குழம்பு தாளிச்சிட்டு போவோம். லட்சுமி இருட்டி வாரேன். சரி வேம வாங்க நிக்கேன். மல்லியா வேலைக்கு நேரம் ஆயிட்டு சாப்பாடு வடிச்சிட்டு குழம்பு தாளிச்சிட்டேன், போட்டு சாப்பிடுங்க. சரிம்மா என்ன குழம்பு வச்சிருக்க? சாம்பார் தாண்டி வச்சிருக்கேன், எனக்கு நேரம் ஆயிட்டு. கேக்குற கேள்வியை பாரு இவளுக்கு. நீ அப்பாரு வந்து அவருக்கு சாப்பாடு போட்டு வைங்க. சரிம்மா நான் பாத்துக்கிடுவேன். பாட்டி லட்சுமி போவோமா? மத்தவெல்லாம் போயிட்டு போவே, நம்ம தான் லேட். வேம வாங்கி போவோம். என்ன எல்லாரும் போய் நிக்கிறீங்க, வேலை பார்க்கலையா? அதுக்கு என்னக்கா அவசரம்? மெதுவா பாப்போம். காட்டுக்கு வேலைக்கு தானே வந்தீங்க, வேலை பார்க்க வேற என்ன பண்றீங்க? கொஞ்ச நேரத்துல காட்டுக்கார வந்துருவாங்க, வேம வேலை பாருங்க. அப்படி காட்டுக்கார வரதுக்குள்ள வேலை பாருங்க, அப்புறம் சம்பளத்தை குறைச்சு கொடுப்பாவே பாத்துக்க. வேலையை பாருங்க முட்டி முதல்ல. ஆனா அதுக்கு அப்பா இது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கேக்குதாடா? இல்லம்க ஒரு டவுட்டுக்க. என்னம்டி உனக்கு டவுட்டு? களை வெட்டணும்னு சொன்னாவக்க எதை வெட்டணும்னு சொல்லல. இதாமக்க நான் முதல் தடவை நான் களை வெட்ட வந்திருக்கேன். அதை எனக்கு வெட்டன்னு தெரியல, மொத்தமா எல்லாத்தையும் வெட்டணுமா? நீ எப்படி வந்து மணி விடாத, காட்டுக்கார வந்து ஒளி தொலைச்சிருவாவே பாத்துக்க. நீ எப்படி வெட்டணும் கொடுத்து ஏன் வந்த? சரி நான் சொல்றதே வா, புல்லு மட்டுமே வெட்டணும், மத்த செடியை வெட்டி விடாத. சரி வாங்க, நேரம் ஆயிட்டுல. ஏடி எருமை மாடே, நாங்களும் இதை தாண்டி சொல்லுவோம். அந்த அக்கா சொன்னதை கேப்பியோ? அப்படி ஒண்ணும் இல்லையே. வாங்க காட்டுக்கார வரதுக்குள்ள வேம வெட்டுவோம், நேரம் ஆயிட்டு பியே. எக்க யாரும் டீ கூப்பிடுற செல்லக்கனே? எக்க ஒம்பரத்தக்கா கூப்பிடுதேன். என்னம்டி சொல்லு. ஏக்க களை வெட்டுதல்ல ஏன் சொல்லுதாவ? ஏன் புல்லு வெட்டுதுன்னு சொல்லக்கூடாதா? கேட்டு நீ என்னம்டி பண்ண போற? முதல்ல வேலைய பாரு. வேலையை தானே பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். உன்கிட்ட கேட்ட மாதிரி வார முந்திக்கிட்டு நான் அந்த அக்கா கிட்ட தானே கேக்குறேன். உன் வாய முடிட்டு இரு. இரும்டி லட்சுமி, நானே சொல்லுதேன். ஏடி இது கேட்டு நீ என்ன பண்ண போற? பாத்தியா, பதில சொல்ல மாட்டேன் பாத்தியா? எனக்கு தெரியாதும்டி, வேலைய பார்க்க வந்து வேலைய மட்டும் பாரு, தேவையில்லாம பேசாத. உனக்கு எல்லாம் தெரியும்னு கேட்டா நீ எப்படி சொல்லுதியே? ஏடி காட்டுக்கார வர மாதிரி சவுண்ட் கேக்குதுடி, அமைதியா வேலைய பாருங்க. ஏமா என்னமா இன்னும் ஒரு பாத்திய கூட வெட்டாம இருக்கீங்க? இவ்வளவு பேர் வந்து எம்பிட்டு நேரம் ஆச்சு? நீ இருங்கனே வெட்டுதம்ல. சம்பளம் பேசிட்டாம வெட்டுதீங்க. அப்ப அதுக்குள்ள அந்த வேலையெல்லாம் முடிக்கணும்ல. அறுவரையா போட்டு போக கூடாது. அப்புறம் பாதி சம்பளம் தருவேன். அப்புறம் ஏன் அப்ப சம்பளத்தை குறைச்சு கொடுத்தீங்கன்னு கேட்க கூடாது தெரியா? சரிங்கனே வெட்டிடுதான், நீங்க போங்க. யாரும் முடியாது கத்துறது. ஐயோ என் காலை வெட்டி போட்டாலே. என்னங்கிட்ட என்ன பண்ணீங்க? என்ன ஆச்சு? யாரு இப்படி அழுவுறது? ஏடி வேணி இந்த செல்லுக்கு காலை வெட்டி போட்டாட்டி கொத்துவான வச்சு. வலிக்குதே, தாங்க முடியலையே. ஏடி செல்லக்கன பார்த்து வெட்ட மாட்டியா? அவ காலைய வெட்டுனே. வரவ வலிக்குதுன்னு எப்படி அழுவுறானே? நீ ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, என்னன்னு பாருடி. நான் என்னத்துக்க பண்றது? நான் ஏதோ குச்சிட்டே வளர்ந்துட்டு கிடக்கு, அதை வெட்டி போடுவோம்னு வெட்டினேன். காலை குத்தி அந்த தெரியலடி உனக்கு. தெரியலையே, அதனாலதான் வெட்டி போட்டேன். மன்னிச்சுக்க. இப்படி எல்லாம் பண்ண அப்புறம் எப்படி வேலை பாப்பா? ரத்தம் வந்துட்டு இருக்கா, என்ன பாருடி. நீ வேற அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் கீறி இருக்கு, ரத்தம்லாம் ஒண்ணும் வரல. நீ வேணா வந்து பாரேன். பாத்தியாக்கா, இதுக்கு தான் அவகிட்ட போய் வெட்ட மாட்டேன்னு சொன்னேன். இப்படி ஏடா கூட பண்ணி விடுவா. இல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். நீ கருப்பு வலிக்குதா ரொம்ப, அப்ப போய் உட்காரு, நாங்க வெட்டுதான். காட்டுக்கார வரும்போது மட்டும் சும்மா வேலை செய்யற மாதிரி நடி. நடி உனக்கு சம்பளத்தை குறைச்சு கொடுப்பா பாத்துக்க. இல்லக்கா பரவாயில்ல, என்னால முடிஞ்சதை வெட்டுறேன். இந்த குருட்டி இப்படி போய் காலை வெட்டுவாங்க எனக்கு நான் கனவா கண்டேன். நானே தெரியாம வெட்டிட்டேன்னு சொல்லுதேன், நீ குருடின்னு வேற சொல்லுத. இத்தனைக்கு கண்ணாடி வேற போட்டிருக்கேன், எனக்கு நல்லா கண்ணு தெரியும். சொல்லுங்க, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பேசாம வேலையை பாரு. தள்ளி நின்று வெட்டி அவகிட்ட கால் மறுபடியும் வெட்டி விடாத. ஏட்டி மாறி என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்னையே போய் பேசுறியா நீ? போற இவ்வளவு வாச்சு தெரியாம வெட்டுதேன். உன் காலை வேணும்னு வெட்டுதேன் பாரு. காலை நொண்டி நொண்டி தான் வீட்டுக்கு போற பாரு. நான் போய் ரெண்டு தள்ளி என்ன டிவி போங்கட்டி யாரும் நீ பாத்துட்டு இருக்கதானே அந்த செல்லுக்கு ஒரே இடத்துல
என்ன பத்தி பேசுற மாதிரி இருக்கு. இவ காதுல விழுந்துட்டு போல. ஏடி சலக்கன அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்டி. இல்ல மதியத்துக்கு சாப்பாடு எடுத்து வந்தியான்னு கேட்டா அதட்டே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி நீ என்ன எடுத்து வந்த? ஓ ஆரம்பிச்சிட்டாளே. ஏடி தயிர் சாதம் கொண்டு வந்திருக்கேன்டி. ஐயோ இந்த அக்கா மாட்டிக்கிட்டா வெடிக்க விட மாட்டாவ. அப்ப எனக்கு கொஞ்சம் தரியா, நான் சாப்பாடு கொண்டு வரல. எப்ப வாய் மூடுவான்னு தெரியல. ஏடி தாத்தேடி வேலை செய்ய முடியலையே. சரி சரி நீ பாரு, நான் என் வேலையை பாக்கேன். பாடி தப்பிச்சிட்டேன் சாமி. ஏமா போதுமா வெட்டினதே, சாப்பிட்டு வெட்டுங்க, நேரம் ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிட நேரம் வந்துருச்சா? பாடி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து வெட்டுவான். குறுக்கலாம் வலிக்குது. கருப்பக்கா வா சாப்பிட்டு வருவான். வாங்க வாங்க போதும், சாப்பிட்டுட்டு வருவேன். ரொம்பதான் வேலையில அக்கறை இருக்க மாதிரி நடிக்காதீங்க. சலக்கன ஒண்ணு மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டியா? இரு வருவான். ஆமா, என்ன மாதிரி யாரு இருக்கா? நான் என்ன மாதிரி நான் மட்டும்தேன்.